சாய்ராம். அவருக்கு எது போட்டாலும் அழகாக உட்காந்துக்கிறது சமதா. சாய்ராம் முடியும். நீங்கள் ஏன் புதைப்படுறதும் வேறு இதுதான் நீங்கள். அழகாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் இன்றைக்கி. ஆக்சுவலி ராமர் பச்சை, நான் அந்த கலர் கிடைக்கல, பட் ரிலேட்டடான இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுவாமியோட அலங்காரம் நீங்கள் பார்க்க போகிறேன். ரெகுலராக இப்படி தான் ரொம்ப ஆகிரகத்தோடு பண்ணுவோம். எனக்கு அவ்வளோ இஷ்டம். இதுவும் வந்து ஷிரடியிலேருந்து தான் இந்த ட்ரெஸ்ஸும் வந்திருக்கு சுவாமிக்கு. எல்லாம் ஷிரடியிலேருந்து கொண்டு வந்துக்கிறார். அவருக்கான ட்ரெஸ் எல்லாம் அவரே கொண்டு வந்துக்கிறார். அச்சா இதில் முக்கியமாக அவருக்கான கேப் எல்லாம் இருக்குது. இத்தனை கேப் இருக்குது. இதில் எந்த கலர் அப்படின்னு சூஸ் பண்ணி வைக்கலாம். மேபி இதுக்கு ரிலேட்டடாக இது இருக்கிறனால இதே கலரை நம்ம வச்சுடலாம் சுவாமிக்கு. சந்தன குங்குமம் வைக்க போகிறோம். சாய்ராம். சுவாமிக்கு போட்டாச்சு சாய்ராம். இது கொஞ்சம் கிராண்டாக அவருக்கு பண்ணலாம்னு ஒரு அபிப்பிராயம். அடுத்ததாக ஒயிட் கலரில். இது குட்டி நம்ம பாப் குட்டி, அதனால் நம்ம பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன். சுவாமிக்கு இன்றைக்கி கீழே வரைக்கும் இருக்கும் மாலை. கொஞ்சம் பெருசாகவே தான் கட்டியிருக்கேன். ஆக்சுவலாக சென்டரில் ஒயிட் முத்து தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். கட்டும்போதே கரெக்டாக கட்டினா தான் நம்ம சுவாமிக்கு கரெக்டாக செட் ஆகிறது, இல்லைன்னா செட் ஆக மாட்டேங்கிறது. அதனால் கட்டும்போதே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கட்டிவிடுவேன். அப்புறம் சுவாமியோட அட்டனைக்கால் போட்டுருக்கிறனால அந்த இடத்துல வைக்கிற பூலம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திராட்சம். ஏன்னா இது சிலப்போ துளசி போட்டுட்டோம்னா தெரியறதில்லை, அதனால் கொஞ்சம் லேட்டாக கடைசியாக போடுவேன் துளசி வச்சதுக்கப்புறமா. சுவாமிக்கு இந்த அலங்காரத்துக்கு எப்படியும் எனக்கு ஒரு 3/4 மணி நேரமெல்லாம் சர்வசாதாரணமாகிடும். ஏன்னா அவ்வளோ இஷ்டப்பட்டு பண்ணுவேன். இது என்னென்னா நூல் எல்லாம் நம்ம நூல் வச்சு தானே கட்டுறோம், ரொம்ப இறுக்கியும் கட்ட முடியாது. அதனால் அது கொஞ்சம் சிமெட்ரிக்கலாக வைக்கணுமானா இட் டேக் ரொம்ப அழகாக இருக்காருல்ல சுவாமி. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். எப்படி இருக்காரு இன்னைக்கு? ரொம்ப க்யூட்டாக இருக்காரா? சுவாமி எப்போவுமே அழகுதான். சாய்ராம். நீ அஷ்டோத்திரம் பண்ணதுக்கப்புறம் ஆரத்தி